கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் சங்கைக்குரிய இந்த தினங்களிலே, அருள்வளம் பொரிந்த இரவுகளிலே அல்லாஹுவை நினைத்தவர்களாக, அல்லாஹுடைய கலாமை செவிமடுத்தவர்களாக இந்த இபாதத்துகளிலே நாம் இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இபாதத்துகளை மக்பூலானதாக ஆக்கி தர வேண்டும் என்கிற துஆவோடு, பொதுவாக இந்த பிந்தைய பத்தில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, இந்த இரவு அஷ்ர் வந்து விட்டால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு, இந்த இறுதி 10 வந்துட்டனா அஹ்யல் லைல், அவர்கள் இந்த இரவை உயிர்ப்பிக்க ஆரம்பிப்பார்கள். இரவை உயிர்ப்பிப்பது என்றால் இரவு முழுவதும், பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், இரவுல அவர்களுடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க நைட்ல ஒரு பகுதி எடுத்துக்குவாங்க, 3ஆ பிரிச்சு ஒரு பகுதிக்கு மேல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நின்று வணங்கி இருக்கிறாங்க. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கால்கள் வீங்குகிற அளவுக்கு, பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்கங்கிற செய்தியை பார்க்கிறோம். இது ரமலானிலா என்று கேட்டால் அல்ல, ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலகட்டத்திலும் சரி. ரமலான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய செய்தி என்னன்னா, அதுவும் குறிப்பாக இந்த பிந்தைய 10ல அஹ்யல் லைலா, இரவையே உயிர்ப்பிக்கிறது. இரவு என்றால் என்ன? இந்த இரவு நம்மளுடைய இபாதத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தால் நாம என்ன செய்வோம் என்றால், இரவினுடைய அந்த இறுதி பகுதி, இப்ப நம்ம மதரசால அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம இஹ்சான்ல ஒரு 2 மணி என்று அறிவிக்கப்பட்டு 2:15 தொழுகை ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய கிருபையால் 4 மணிக்குள்ள இது நிறைவுக்கு வருகிறது. ஒரு 2 மணி நேரத்தை இரவுல எடுத்துக்கிறோம். இரவுல ஒரு 2 மணி நேரத்தை எடுத்துக்கிறோம். இது முழு இரவு கிடையாது. அப்போ முழு இரவுக்கும் ஒரு பிளானை நாம வைக்கத்தான் செய்யணும். அது பள்ளிவாசல்களோடு அல்லது மதரசாவுக்கு நாம செய்யணுங்கிறது இல்ல, நம்முடைய வீடே அதுக்கு போதும். லைலத்துல் கத்ர் இரவை பொறுத்த வரைக்கும் வீடுகளே ஒரு திக்ர் கூடாரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம வீட்டுல என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய கிருபையால உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், குறிப்பாக லைலத்துல் கத்ரில அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்கிற இந்த துஆ, குர்ஆனை எடுத்து ஓதுவது, அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்திப்பது, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி இந்த லைலத்துல் கத்ர் தரக்கூடிய ஒரு பாடங்களில் ஒன்று நம்முடைய குடும்பம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல என்ன செய்வாங்கன்னு சொல்லும் பொழுது, தன்னுடைய ஆடையை அவர்கள் இறுக்கமாக கட்டி கொள்வார்கள்ங்கிற ஒரு செய்தி. அதாவது களத்தில் இறங்கும் பொழுது கச்சை கட்டி களத்தில் இறங்குவது, வேட்டியை இறுக்க கட்டி களத்தில் இறங்குறது அப்படின்னு சொன்னா முழுமையாக இபாதத்துல இறங்குறது. முழுமையான இபாதத், இந்த 10 நாள் இபாதத்திற்குரிய நாள் தான். இதுல என்னென்ன செய்ய முடியும்? துஆவா, தொழுகையா, தௌபாவா, இஸ்திக்பாரா, குர்ஆன் ஓதுறதா, நன்மைகளை செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்காக முழு வீச்சாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டார்கள்ங்கிற செய்தி. அந்த தொடர் செய்தியிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஐகல அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தார்களையும் எழுப்புவார்கள். என்னைக்குமே ஒரு முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருந்தாலும் சரி, நாம் கவனத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை சொர்க்கத்திற்கு கூட்டி செல்வதும் நம்முடைய கடமை. அது நம்முடைய எண்ணத்தில் என்றைக்குமே பசுமையாக இருக்க வேண்டும். என் குடும்பம் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஒரு நலவை பார்க்கும் பொழுது உடனேயே என்னுடைய குடும்பம்னு சொல்றோம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் காப்பாத்துங்கள். நான், என் பிள்ளை, என்னுடைய மனைவி மக்கள் அனைவர்களையும் சொர்க்கத்திற்கு கூட்டி செல்ல வேண்டும், அதற்கான பண்புகளை விதைக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை. இது லைலத்துல் கத்ர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சிருக்கிறாங்க. குடும்பத்தார்களை எழுப்பியிருக்காங்க தெரியுமா?
ஆயிஷா எழுந்திரீங்க, தொழுவுங்க, இரவுல நில்லுங்க, குர்ஆன் ஓதுங்க, இரவை உயிர்ப்பீங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போயிருவாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில இந்த செய்தி இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டுக்கு வந்து அலா துசல்லியானி, எழுந்திருச்சு தொடக்கூடாதா, எழுந்திரீங்க தொழுவுங்க என்று தொழுவதற்கு ஆர்வமுற்று. என்ன காரணம்? என்ன காரணம்? லைலத்துல் கத்ருடைய சிறப்புகளும் அதனுடைய வளங்களும் அதனுடைய அருள் வளங்களையும் பற்றி நாம சொல்கிறோம். நம்ம குடும்பம் அதை அனுபவிக்கணுமே. நான் நிக்கிறேன், என் பிள்ளை வந்து என் கூட நிக்கிறானா? நான் நிக்கிறேன், என் மனைவி வந்து என் கூட வந்து நின்று தொழுகிறாங்களா? நான் நிக்கிறேன், என்னுடைய கணவர் தொழுகிறாங்களா? அப்ப நம்ம ஒட்டுமொத்த குடும்பம். ஏன்னா இதுதான் உண்மையான பாசம் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெள்ள தெளிவா சொல்லுது. பாசம் என்றால் கபரோடி முடிந்து விடுவது பாசமா, இந்த உலகத்தின் இல்லங்களோடு முடிந்து விடுவது பாசமா, சொர்க்கம் வரைக்கும் தொடர்றது பாசமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபேமிலி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு இந்த பாசம் எல்லாம் ஒரு பாசமே கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி நரகம் செல்வதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தால் தடுக்கவே முடியாது. அவருடைய மகனார் நரகம் செல்வதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தால் தடுக்கவே முடியாது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நரகம் செல்வதை தடுக்கவே முடியாது. யோசித்து பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. 950 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்ன ஒரு மகான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இந்த பொய் பாசத்தில் தோத்து விட்டார்கள். அவங்களால இந்த பாசத்தை தூக்கிட்டு அவங்களால சொர்க்கத்துக்கு போக முடியல. நாம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய கணவர், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், இவர்கள் குடும்பமாக நாளைக்கு மேல போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். அங்க போய் நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா அதுக்கு உலகத்துல நாம என்ன செய்யணும்? நம்மளை நாம தயார்படுத்தணும். அதுக்கு இது மாதிரியா ரசூலுல்லாஹ் அதை லைலத்துல் கத்ர்ல வைக்கிறாங்க. யோசி, பிள்ளை எழுப்பு, குழந்தை விஷயத்துல பாரு, குடும்ப விஷயத்துல ஒரு மருமக தொழுதாரா, உன் மக தொழுதாங்களா, உங்க மக வீட்டுல லைட் எரியாம இருக்குது, ஏன் தொழுவாம இருக்கிறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக தயார். உலகத்துல ஒரு முன்மாதிரி தூதர் என்று சொன்னால், தூதர்களிலேயே தலைவர் என்று சொன்னால் அபுல் அம்பியா, ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு துஆவை அல்லாஹ் அல் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அவங்க அல்லாஹ் பதிவு செய்யறான். நிறைய துஆக்கள் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு துஆல அவங்க கேட்கறாங்க, ரப்பி ஜஅல்னி, யா அல்லாஹ் முகீமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துபவராக, தொழுகையை நிலைநிறுத்துவரா என்னை ஆக்கு கேட்கிறான். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்துல அந்த மைக்கு இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய கலீல் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய உற்ற தோழன். அந்த உற்ற தோழர் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னைய தொழுகையாளி ஆக்கு, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளி ஆக்கு. ஒரு முஸ்லிமுடைய குறிக்கோளே அதுதாங்க. நாம மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, என் சொந்தம், என் பிள்ளை, என் உயிர், என் ஈர கொலை என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, சொர்க்கத்துக்கு அவனை கூட்டிட்டு போறதுக்கு நீ என்ன செஞ்ச என்று ஒரு தாயாக நாம் யோசிக்க வேண்டும், ஒரு தகப்பனாக நாம் யோசிக்க வேண்டும். நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. சந்ததிகள் குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு துஆவை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம். யா அல்லாஹ், இந்த அரபு சமுதாயத்திலே நான் என்னுடைய பிள்ளையை விட்டு செல்கிறேன். இவர்களுடைய சந்ததிகளுக்கு நீ ஒரு தூதரை அனுப்பியாக வேண்டும். அந்த தூதர் இந்த மக்களுக்கு வேதத்தை ஓதி காட்ட வேண்டும். எந்த வேதத்தை நம்ம ஓதி கேட்டுட்டு இருக்கோமே, ஹாஃபில் ஓதி கொண்டிருக்கிறாரு, காதுல கேட்கிறோமே, இந்த வேதத்தை ஓதக்கூடியவராக ஒருத்தரை நீ அனுப்பு. அந்த வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக ஒருத்தரை நீ அனுப்பு. அந்த மக்களை தூய்மைப்படுத்தி சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு தூதரை அனுப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சுமார்
3000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு. அடுத்து அந்த துவாவின் வெளிப்பாடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாரிசு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாரிசில் வந்தவர்கள் தான் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த கவலை நமக்கு இருக்க வேண்டும். நான், என் பிள்ளை, என் குடும்பம், என் குடும்பத்தின் சூழல், இவைகள் ஹலாலாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கு. இது லைலத்துல் கத்ர் தர பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, வாமா வந்து நில்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போய் நிப்பாங்க. இப்னு அப்பாஸ் லெஃப்ட்ல போய் தொழுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு பிள்ளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகோதரர், தம்பி. புடிச்சு இப்படி கொண்டு வந்து விடுவாங்க. இந்த பக்கம் நில்லுங்க. தொழுகையில் நடக்கும் வீட்டுலங்க. வீட்டுல ஒரு தகப்பன் தக்பீர் கட்டுனா பிள்ளைகள் வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இஸ்லாமிய சூழல். ஒரு கணவர் தொழுகைக்கு எழுந்திருச்சா மனைவியை எழுப்புறது தான் இஸ்லாமிய சூழல். மனைவிமார்கள் அவர்கள் வந்து தொழுகைக்கு எந்திரிச்சு நின்னா கணவரை எழுப்புவது, பிள்ளைகளை எழுப்பிடுவதுதான் இஸ்லாமிய சூழல். ஒட்டுமொத்த குடும்பத்தின் வெற்றி தான் ஒரு முஸ்லிமுடைய முழுமையான வெற்றி. அந்த வெற்றியை நோக்கித்தான் நபிமார்கள் பாடுபட்டார்கள். அந்த வெற்றியை நோக்கித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் அவர்கள் ஓடிக்கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம இதுல என்ன செய்யணும்? கவனம் எடுக்க வேண்டும். பத்ர் யுத்தத்திலே ஒரு காட்சி. பத்ர் யுத்தத்திலே ஹாரிசா இப்னு சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பத்ர் யுத்தம் பத்ரின் மோதுன்னு கதை முடிச்சிடறோம். அதுல உள்ள போய் பார்த்தா அவ்வளவு பாடங்கள் படிப்பினைகள். ஹாரிசா இப்னு சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் பத்ர் யுத்தத்திலே அம்பு அடிபட்டு ஷஹீதாகி விடுகின்றார்கள். அவர்களுடைய உம்மா தான் உம்மு ருபையா பின்த் பரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த அம்மா என்ன பண்றாங்க? இவங்களுக்கு பத்ர் யுத்தம் முடிஞ்சிச்சு, தன்னுடைய பிள்ளை பத்ர் யுத்தத்திலே ஷஹீதாகி அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டார். அந்த பிள்ளையுடைய நிலை என்ன என்று அங்கலாய்த்தவர்களாக அழுதவர்களாக ஒரு தாய் நபியை சந்திக்கிறார். யோசித்து பாருங்கள், யுத்தம் முடிந்து ஈரம் காயவில்லை, பெத்த பிள்ளையை பறிகொடுத்து இருக்கின்றார். அந்த தாய் என்ன பேசி இருப்பார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பிள்ளைய கொண்டு போய் இப்படி கொண்டு போய் கொடுத்துட்டானே அப்படி சொன்னாங்களா? என் பிள்ளைய மூத்தாவர வயசா, என் பிள்ளைய வச்சு நான் என்னெல்லாம் கனவு கண்டேன், என் ஈர கொலை, நான் அப்படி வளர்த்தனே இப்படி வளர்த்தனே, இப்படி எல்லாம் அவங்க பேசிக்கொண்டு நேரத்தை விரயம் செய்யவில்லை. ஒரே வார்த்தை, யார சொல்ல என் பிள்ளை எங்க இருக்கான், சொர்க்கத்தில் இருக்கான்னு சொல்லுங்க, ஹாப்பியா இருப்பேன், பொறுமையா இருப்பேன், அதுக்குத்தான் நான் என் பிள்ளைய கொடுத்தேன் பத்ருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்மாவுடைய ஆர்வத்தை பார்த்து விட்டு என்ன சொல்றாங்க? அவங்க பிள்ளை போனதுக்கு வருத்தம் இல்லை, எங்க போனாருங்கிறத வச்சுதான் வருந்துவதா மகிழ்வதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை கூப்பிட்டு, சொர்க்கம்னா ஒரு சொர்க்கமா இருக்குது, ஜினான் நிறைய படித்தரங்கள் இருக்கு, உங்க பிள்ளை ஹாரிசா எங்க தெரியுமா இருக்காரு? ஃபிர்தௌஸுல் ஆலா, உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறார். இந்த அம்மா அப்புறமா தான் பொறுமையா இருக்கா. அதுதாங்க குறிக்கோள். நாம மட்டும் இல்ல, நம் குடும்பமே இன்ஷா அல்லாஹ் முன்மாதிரி குடும்பமாக இருப்பதற்கு துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பாடுபடுவோம். ஒட்டுமொத்த டோட்டல் குடும்பம் சொர்க்கவாசிகளாக இம்மையில் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி நபிமார்களோடு, சித்தீக்கீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு லைலத்துல் கத்ருடைய ஒட்டுமொத்த நன்மைகளையும் அள்ளி சுருட்டியவர்களாக நம்முடைய வாழ்விலே இறை பொருத்தத்தை நாடியவர்களாக வாழ்ந்து இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்தில் சந்திப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.